வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தெற்கு ரயில்வே மேல்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கம் புதிய பாரத எழுத்து திட்டம் 2026-27 திட்ட செயல்பாட்டில் சில அறிவுறுத்தல் கொடுக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். கோடை விடுமுறையில் ஆன்லைன் வகுப்புகள் தனியார் பள்ளிகள் மீது பெற்றோர்கள் புகார் அளிச்சிருக்காங்க. கோடை விடுமுறையில் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தினா தனியார் பள்ளிகள் மீது பெற்றோர்கள் புகார். கோடை வெயிலில் திறந்த வெளியில் செல்லக்கூடாது, மாணவர்களுக்கு கல்வித்துறை ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்கூடான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க அதை பார்க்கலாம். இந்த டெட்டில் பார்த்திங்கன்னா 2025 டெட்டில் பாஸ் பண்ண அனைவருக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கை நீதிமன்ற தீர்ப்பு எப்பொழுது வழங்கியிருக்காங்க என்பது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெற்கு ரயில்வே மேல்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியர்கள் தேவை. தெற்கு ரயில்வே மேல்நிலைப் பள்ளிகளில் பிஜிடி இயற்பியல் 1, வேதியியல் 1, கணிதம் 1, உயிரியல் 1, கணினி 1, அறிவியல் 1. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தெற்கு ரயில்வேயில் இப்போ இருக்கிற வேக்கன்சிஸ் பட்டியலை தற்சமயம் நமக்கு விட்டுருக்காங்க. தெற்கு ரயில்வே மேல்நிலைப் பள்ளி பொன்மலை திருச்சி. தெற்கு ரயில்வே திருச்சி பொன்மலை பணிவிரைவில் ரயில்வே ஒப்பந்த பள்ளியில் சிபிஎஸ்இ 2026-27 கல்வியாண்டிற்கான ஒப்பந்த அடிப்படையில் சேர ஆர்வமுள்ள தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுடன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. பிஜிடி, டிஜிடி, பிஆர்டி இந்த எல்லாமே எடுக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. தகுதியான விண்ணப்பதாரங்கள் எங்கள் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. சவுத்தர்ன் ரயில்வே வெப்சைட்டில் நியூஸில் அப்டேட்டில் பர்சனல் பிரான்ச் இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் டீச்சர் RHSS சிபிஎஸ்இ GOC 2026 நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லப்படுறாங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதி 18/5/2026. QR மூலமாகவும் விண்ணப்பத்தை கூகுள் லிங்க் மூலமாகவும் கொடுக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து இந்த பள்ளி சாரா வயது வந்தோர் கல்வி இயக்கம் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2026 திட்ட செயல்பாடுகள் குறித்து குறிப்பிட்டிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை கோரிக்கையின் ஆன்லைன் அந்த எழுத்தறிவு திட்ட ஏற்பு கூட்டக்குழுக்கள் எல்லாமே நடந்திருக்கு. பள்ளி கல்வித்துறை வயது வந்தோர் இயக்க பாரத திட்டத்தில் 27 திட்ட செயல்பாடு செயல்முறைகளை வெற்றிகரமாக கொடுத்துருக்காங்க. 18/10/2026 அன்னையிலேருந்து இது ஆக்டிங்கில் வருதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோடை விடுமுறையில் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தக்கூடாது, தனியார் பள்ளிகள் மீது பெற்றோர்கள் புகார்கள் அனைத்துமே தெரிவிச்சிருக்காங்க. கோடை விடுமுறையில் சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் தனியார் பள்ளிகளில் இணையதளம் வழியாக சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாக புகார்கள் எழுந்திருக்கு. இது உடனடியாக பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை கருத்தில் கொண்டு அவங்கள பார்த்திங்கன்னா தற்சமயம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ளன. அதற்கு முன்னதாக விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. அவ்வாறு நடத்தினால் பள்ளிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் சென்னை, நாமக்கல், கோவை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் செயல்படும் தனியார் பள்ளிகள் தங்கள் மாணவர்களுக்கு இணையவழியில் வகுப்புகள் நடத்துவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை, தாம்பரம், மேடவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகள் வரும் கல்வியாண்டு பொதுத் தேர்வை 10-12 மாணவர்களுக்கு தற்பொழுதே பாடத்தை நடத்தி வராங்க. இது எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிருக்கு. வழக்கமான வகுப்புகளை போல தினமும் காலை 10 மணி முதல் 4 மணி வரை பாடங்கள் நடத்துகின்றன. தொடர் வகுப்புகளில் குழந்தைகளுக்கு கடும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தற்காலத்து கொள்ள வேண்டும் என மாணவர்களுக்கு கல்வித்துறை அறிவுறுத்திருக்காங்க. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அனைத்து விதமான பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும் உடல்நலனை பாதுகாத்து கொள்ளவும் அவசியம். அதை இப்போ அவங்க ஆக்டிங்கில் எடுத்து வச்சுக்கோங்க. 12 முதல் 3 வரை திறந்த வெளியில் செல்வதை தவிர்க்கவும் அப்படின்றத பெஸ்ட்டாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2025 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற நீதிமன்ற தீர்ப்பு விரைவில் வழங்கிருக்கு. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் ஆட்சி மாறின ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வர இருக்குங்க. 2013 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங் விரைவில் போட போகிறாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். தற்காலிக ஆசிரியர்கள் 19,000 பேர் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கைகள் வலுவாக எழுந்திருக்கு. இதற்கான இறுதி தீர்ப்புகள் விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்குறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருக்கிற மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.